யூரின் சாம்பிளில் நமக்கு தெரியாமல் இருக்க பாக்டீரியாவை மைக்ரோபயாலஜிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? வெறும் கண்ணால் பார்த்தா தெரியுமா? இல்லை. ஆக்சுவலி யூரின் சாம்பிளில் பார்த்தாலே என்ன பாக்டீரியான்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு சாம்பிளை ஸ்பெஷல் கல்ச்சர் மீடியா பிளேட்டில் இனாக்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் இனாக்குலேட் பண்ண பிளேட்டை இன்குபேட்டரில் ஸ்டோர் பண்ணி 24 ஹவர்ஸ் to 48 ஹவர்ஸ் க்ரோ ஆக விடுவாங்க. யூரினில் பாக்டீரியா இருந்தால் அதில் காலனிஸ் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த காலனிஸோட கலர், ஷேப், சைஸ் எல்லாமே மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிராம் ஸ்ட்ரெயினிங் மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு பாக்டீரியா என்ன டைப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் கிராம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் ராட் ஆர் காக்கை லைக் திஸ். இன்னும் அட்வான்ஸ்டு பயோகெமிக்கல் டெஸ்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் தான் எக்ஸாக்டாக என்ன பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு சின்ன யூரின் சாம்பிள்குள்ளே இருக்கிற இன்விசிபிள் பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்ண மைக்ரோபயாலஜிஸ்ட் சயின்ஸும் ஸ்கில்ஸும் யூஸ் பண்ணுறதோட ஒரு மினி டிடெக்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.